அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. PF திட்டத்தில் ஊதிய உச்சவரம்பை 15,000 30,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஒருவர் 50,000 ரூபாய் மாத ஊதியம் பெற்றாலும் 15,000 ரூபாய் அடிப்படையில்தான் 12% தொகை சந்தாவாக பிடிக்கப்படும். நிறுவனமும் அதே அளவுக்கு பணம் செலுத்தும். இது கடந்த 10 ஆண்டுகளாக அமலில் உள்ள நிலையில் உச்சவரம்பை அதிகரிக்க பரிசீலிக்குமாறு சுப்ரீம் கோர்ட் தெரிவித்தது. தொழிலாளர் நல சங்கங்களும் கோரிக்கை விடுத்தன. அதேபோல் ESI பிடித்தம் செய்வதற்கான உச்சவரம்பு 21,000 ரூபாயாக உள்ள நிலையில் அதையும் அதிகரிக்க கோரிக்கை உள்ளது. இதையடுத்து மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் PF மற்றும் ESI இரண்டுக்கும் ஒரே சீரான ஊதிய வரம்பை நிர்ணயிக்க முடிவு செய்துள்ளது. பணவீக்கம், தொழிலாளர்களின் செலவினங்கள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு உச்சவரம்பை 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை நிர்ணயிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் தொழில் நிறுவனங்கள் ஊழியருக்காக செலுத்தும் 12% தொகை அதிகரிக்கும் என்பதால் தொழிலாளர்களின் ஓய்வூதிய தொகையும் மொத்த சேமிப்பும் அதிகரித்து ஓய்வு காலத்தில் பயன் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அரசு சாரா நிறுவனங்களின் வருங்கால வைப்பு நிதி, சூப்பர் அனிவேஷன் மற்றும் கிராஜுவிட்டி ஃபண்டுகளுக்கான சிறப்பு வைப்பு திட்டத்தின் கீழ் செய்யப்படும் சேமிப்புகளுக்கு வட்டி விகிதத்தை 7.10% மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. இந்த வட்டி விகிதம் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு கால நிதிகளுக்கு இது பொருந்தும். இது ஊழியர்கள் வேலையை விட்டு ஓய்வு பெற்ற பிறகு நிலையான வருமானத்தையோ அல்லது மொத்த தொகையையோ பெற உதவும். இந்த சேமிப்புக்கான வட்டி விகிதங்கள் மத்திய நிதி அமைச்சகத்தால் காலாண்டு அடிப்படையில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு மாற்றி அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வர்த்தகமாகும் நிப்பான் இந்தியா கோல்ட் பீஸ் திட்டம் உலகின் முதல் 15 தங்க ETF ஃபண்டுகளில் இடம் பிடித்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. அதன் சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உலகளவில் முதல் 20 இடங்களுக்குள் வந்த ஒரே இந்திய கோல்ட் ETF என்றால் அது நிப்பான் இந்தியா கோல்ட் பீஸ் தான். கடந்த ஆண்டில் இந்த திட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 10,500 கோடி ரூபாய் முதலீட்டை பெற்றுள்ளது. தங்கம் சார்ந்த ETFகளில் அதிக முதலீடு செய்த நாடுகளில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளது. இந்திய முதலீட்டாளர்கள் இப்போது நிஜ தங்கத்தை வாங்கி வைப்பதற்கு பதிலாக எளிதாக வர்த்தகம் செய்யக்கூடிய கோல்டு ETFகளில் முதலீடு செய்ய அதிகம் விரும்புகின்றனர். கடந்த ஆண்டில் மட்டும் 39,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியாவில் உள்ள தங்க ETFகளில் முதலீடு செய்திருக்கின்றனர் என்று அந்த சர்வேயில் கூறப்பட்டுள்ளது.